எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மனிதன் ஒரு முறை சாகிறார் என்று. நான் அப்படி நினைக்கவில்லை. எல்லா மனிதனுக்கும் 2 மரணங்கள் நேர்கின்றன. ஒரு மரணம் பௌதிக மரணம், அவன் மரிக்கும் போது நேர்கிற மரணம். இன்னொரு மரணம் தான் மிக முக்கியமான மரணம். அவனை நினைத்துக் கொண்டிருக்கும் சமூகத்தின் கடைசி மனிதன் சாகிற போதுதான் ஒரு மனிதன் 2ஆம் மரணம் எய்துகிறான். அது குடும்பத்தால் நினைக்கப்படலாம், நண்பர்களால் நினைக்கப்படலாம், ஒரு கூட்டத்தால் நினைக்கப்படலாம், ஒரு தலைமுறையால் நினைக்கப்படலாம். சில பேர் தான் நூற்றாண்டுகளால் நினைக்கப்படுகிறார்கள். காந்தி நினைக்கப்படும் வரைக்கும் மரித்ததில்லை. இயேசு நினைக்கப்படுகிற வரைக்கும் 2ஆம் மரணம் இல்லை. லெனின் நினைக்கப்படுகிற வரைக்கும் 2ஆம் மரணம் இல்லை. எழுத்தாளர்களுக்கும் அப்படித்தான். அசோகமித்திரன் ஒரு மரணம் முற்றிருக்கிறார், 2ஆம் மரணம் எய்துவதற்கு நூற்றாண்டு ஆகலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அதையும் கடந்து வாழக்கூடிய தேவையை சமூகம் தயாரித்துக் கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அசோகமித்திரன் எழுத்து அவரை போலவே எளிமையானது, அவரை போலவே ஆடம்பரமற்றது, அவரை போலவே அலங்காரம் இல்லாதது, அவரை போலவே பெரு விளம்பரத்தை விரும்பாதது. அவருடைய பெரிய ஆளுமைக்கு உரிய இடத்தை தமிழ் இலக்கிய உலகம் தந்ததா, தமிழ்நாடு தந்ததா, அரசியல் உலகம் தந்ததா, மத உலகம் தந்ததா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், அதற்குரிய சந்தையில் அவர் நகரவில்லை. அதற்கு வேறொரு சந்தை இருக்கிறது, வேறொரு தளம் இருக்கிறது. அதற்கான ஆரவாரத்திற்கு ஈடு கொடுக்கவும், அந்த இழிவுகளை தாங்கிக் கொள்ளவும், அவமானங்களை உடல் முழுதும் தரித்துக் கொள்ளவும் எவன் ஒருவன் விரும்ப மாட்டானோ அந்த சந்தைக்குள் அவன் நுழைய மாட்டான். அந்த சந்தைக்குள் நுழையாமல் தான் தன் எழுத்து, தன் திமிர், தன் புலமை புடைப்பு என்ற உயரத்தோடு நின்று விட்டவர் நம்முடைய அசோகமித்திரன் அவர்கள். இந்த கூட்டமே எத்தனை எழுத்தாளர் கூடுவது நினைக்கிறீர்கள்? எழுத்தாளர் இரங்கல் கூட்டத்திற்கு ஆசைப்பட்டு சாவதில்லை. எழுத்தாளர்கள் எழுதுவது என்பது இதை எத்தனை பேர் ரசிப்பார்கள், எத்தனை பேர் புசிப்பார்கள் என்றவர் எழுதுவதில்லை. எத்தனை அல்லிகள் மொட்டு விரிக்கும் என்று நினைத்துக் கொண்டு நிலா உதிப்பதில்லை. எத்தனை தாமரைகள் கட்டவிடும் என்று கருதி கொண்டு சூரியன் உதிப்பதில்லை. எத்தனை முல்லை முட்டுகள் திறக்கும் என்று தென்றல் வீசுவதில்லை. எத்தனை பேர் தன்னை வாசிப்பான் என்று நினைத்துக் கொண்டு ஒரு நல்ல எழுத்தாளன் எழுதுவதில்லை. குடும்பமே வாசிக்காது என்பது எழுத்தாளனுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களில் 10 பேர்களில் அவன் எழுத்தை வாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் மிக குறைவாக இருக்கும். புதிதாக வந்திருக்கிற மருமகள் அல்லது புதிதாக வந்திருக்கிற மருமகனை ஒரு எழுத்தாளன் பார்த்து கேட்கிற கேள்வி, என் எழுத்தை படிச்சிருக்கியா? மருமகள் படித்திருக்கிறேன் என்று சொன்னால் அவள் தாயாகி விடுகிறாள். மருமகன் படித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவன் மகனாகி விடுகிறான். தொடர்ந்து ஒரு நச்சரிப்பு ஆரம்பிக்கிறது. போன வாரம் விகடன்ல வந்தது படிச்சியா? படிக்கல, டிஸ்டன்ஸ் குறை இப்ப கூடுது. இது ஒரு பெரிய தொந்தரவு. வயதானவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே, அவன் இழக்கிறான் ஒரு விஷயத்தை. லிசனர் என்ற உலகத்தை எழுத்தாளர் இழக்கிறான். முதல்ல லிசனிங் பவர் இழக்கிறான், அது வேற விஷயம். லிசனரை இழக்கிறான். எத்தனை நாளைக்கு மனைவி சகித்துக் கொண்டிருப்பாள் நினைக்கிறீங்க? எழுத்தாளரை எத்தனை நாளைக்கு பிள்ளைகள் சகிப்பார்கள்? எத்தனை நாளைக்கு வாசகன் சகிப்பான்? சகிக்க மாட்டார்கள் என்ற உண்மையை தெரிந்து கொள்கிற தியாகிதான் எழுத்தாளர். அது அவருக்கு தெரியும். அவர் இருக்கிற ஒரு கட்டுரையில 40 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன், எந்த அரசியல் கட்சியும் என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லை. எந்த அரசியல் கட்சியும் எடுத்து பார்க்கவில்லை. அது காரணத்தை சொல்றாரு. அதுலதான் அவர் அறிவாளி. காரணத்தை சொல்றாரு, யதார்த்தவாதிகள் இவர்களுக்கு எதிராக கோஷமிட மாட்டார்கள் என்ற ரகசியம் அவர்களுக்கு தெரியும். இவர்களுக்கு நாம் பயன்பட மாட்டோம் என்ற உண்மையையும் அவர்கள் அறிவார்கள். அதனால் அரசியல்வாதிகள் என் பக்கம் வரமாட்டார்கள். இது ஒரு அளவுகோல். நீங்க அரசியலையும் மதத்தையும் சமூக வெளிகளையும் சாராமல் ஒரு எழுத்தாளர் அதிர்வுகளை ஏற்படுத்த முடியாது.
அவன் காலத்திற்கு பிறகு ஏற்படுத்தலாம். வேற வழி இல்லை. தமிழ்நாட்டு சூழலில் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த பொது தளங்களில் கவனிக்கப்படுகிறார்கள். எழுத்து உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பது நமக்கு தெரியாது. அது காலத்தின் கையில் விட்டு விடுவோம். உயர்ந்த எழுத்தோ தாழ்ந்த எழுத்தோ, நல்லிலக்கியமோ அல்லிலக்கியமோ கவனிக்கப்படுவதற்கு ஒரு பின்புலம் வேண்டியிருக்கிறது. அந்த பின்புலத்தை அடைவதற்கு விரும்பாதவர் அல்லது வெறுத்தவர் அல்லது அடைய கிடைக்காதவர் அசோகமித்திரன் என்று சொல்லலாம். அவருக்கு ஞானபீடம் வரவில்லை என்ற ஏக்கம் இருந்ததாக நண்பர்கள் சொன்னார்கள். பொய் சொல்ல தெரியாதவர்கள். நான் நம்பினேன். இது வாங்கி இருந்தா நல்லதுதான், சந்தோஷமா சாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா நினைச்சேன். அது வந்துதான் அவர் முக்தி பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற போதிலும் கூட இந்த விருதுல என்ன தெரியுமா, அது வரக்கூடிய பணம் பொன்னாடை இதெல்லாம் எழுத்தாளர் விரும்பல. என் எழுத்தை என் சமகால சமூகம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதா, என் வலியை இந்த சமூகம் புரிந்து கொண்டதா, நான் இறக்கி வைத்த அனுபவத்தை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டதா என்பதற்கான உரைகள் தான் ஒரு விருது என்று ஒரு எழுத்தாளன் கருதுவான். உங்க பொன்னாடை பூமாலை பட்டாடை விருது பட்டயம் இந்த செல்லாத காசு இதெல்லாம் அவர் விரும்பவில்லை. அவர் விரும்புவதெல்லாம் என் எழுத்து சமகாலத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறதா, என்னை உணர்ந்து கொண்டீர்களா, அதான் முக்கியம். ஒரு ஓவிய கண்காட்சி நடந்ததா, முதல் பரிசு பெற்ற ஓவியத்தை முகப்பில் மாட்டி வைத்திருந்தார்களா, அதற்கு கீழே ஒரு குறிப்பீடு வைக்கப்பட்டிருந்ததா, எல்லாம் எழுதியிருந்தாளா. பிக்காசோவுக்கு அடுத்து இவன் தான், நிறங்களின் கலவையை சரியாக பயன்படுத்தியவன் இவன் தான், குறியீட்டு உத்தியை பயன்படுத்தியவன் இவன் தான், தான் எழுதிய அனுபவங்களை விட பார்க்கிறவரின் கண்களுக்கு அனுபவம் கொடுக்கிற ஓவியம் இதுதான் எழுதி வச்சிருந்தாங்க எல்லாரும். கடைசி நாள் அன்னைக்கு அந்த முதல் பரிசு பெற்ற ஓவியருக்கு பாராட்டு விழா நடந்தது. அவன் வந்தான், ஓவியத்தை பார்த்தான், குறிப்பேட்டை பார்த்தான். அட பாவிகளா, 14 நாட்களாக என் ஓவியத்தை தலைகீழாக மாட்டி வைத்திருந்தீர்கள். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்னென்ன. அவன் இது குறிப்புகளை ரசிப்பானா, இந்த குறிப்பேட்டின் புகழ் மாலைகள் அவன் தோள்களுக்கு உரியனவா, கழற்றி எரிந்து விட மாட்டானா? தன் எழுத்து கலை புரிந்து கொள்ளப்படுவதைத்தான் ஒரு எழுத்தாளர் கௌரவமாக கருதுகிறாரே தவிர இந்த பட்டாடைகளும் பூமாலைகளும் பொன்னாடைகளும் அல்ல என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில புத்தகங்களுக்கு சாகித்ய அடை கொடுக்கறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. வாழ்க்கையே வியப்புகளால் ஆனது தானே. இந்த கூர்த்த மதி இருக்கு பாருங்க, இந்த கூர்த்த நகைச்சுவை நுட்பமானது, அது நுண்ணரசியல் கொண்டது. அந்த நகைச்சுவை அவருக்கு ரொம்ப சரி. அவரை பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். எழுத்தாளரை பற்றி பேசுவதற்கு சொல்லவா வேண்டும்? அதுவும் பிடித்த எழுத்தாளன், மனசுக்கு நெருக்கமான எழுத்தாளர், இவர்களை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது. இந்த சமூகம் பேசட்டும் இனிமேல். எம்ஜிஆர் மரணத்துக்கும் சிவாஜி மரணத்திற்கும் என்ன வேறுபாடுன்னு ஊர்ல போய் கேட்டேன். ஏன்னா ரெண்டு பேருக்கு நாங்க போஸ்டர் ஓட்டவங்க ஊர்ல, 2 பேரையும் கொண்டாடியவர்கள். ஊர்ல போய் கேட்டேன், எம்ஜிஆர் மரணத்துக்கு ஊர் எழுதுது, நீங்க படம் வச்சீங்க, ஊதுவத்தி கொடுத்துறீங்க. சிவாஜி மரணத்துக்கு என்ன பண்ணீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கலைங்க. ஏன்? எங்கள் கிராமத்து கிழவன் சொன்னான், எம்ஜிஆர் மரணம் சமூக மரணமா போச்சு, சிவாஜி மரணம் கலை உலக மரணமா போச்சு. யாரு? 7வது படிச்ச கிராமத்தாடு. இதே வார்த்தை நமக்கு சொல்ல தெரியல. எப்படி சமூகமே துக்கம் அனுசிச்சது எம்ஜிஆருக்கு. சிவாஜிக்கு அவரால் பாதிக்கப்பட்ட கலை உலக நண்பர்கள் மட்டும் அழுது கொண்டார்கள். சமூகம் அழல. எழுத்தாளன் யாரு கொண்டாடுவான்? சொத்து வச்சுட்டு போனா அவன் குடும்பம் பண்ண அழும், வைக்காம போனாலும் அழும். அவனோட பழகியவர்கள் அழுவார்கள், கொஞ்சம் நினைத்து பார்ப்பார்கள். அடுத்த ஆண்டு கூட்டம் போடுங்க, எத்தனை பேர் வருவார்கள்? அது தேவையில்லை. ஏனென்றால் இந்த கூட்டத்தை தாண்டி இதயங்களில் இருப்பவன் தான் எழுத்தாளர். அப்படி போய் சேரணும். அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் அசோகமித்திரன் தன் எழுத்துக்களால் நீழ்வார். அவருக்கு செய்யக்கூடிய அஞ்சலி பூஜை பண்ணுவதும் பூக்கள் போடுவதும் அவர் நெற்றியில் பொட்டு வைப்பதும் புகழ்ந்து பேசுவதும் அல்ல. நான் நினைக்கிறேன் அசோகமித்திரன் நினைவாக அவருடைய அஞ்சலி செலுத்தும் விதமாக நூலகங்களுக்கெல்லாம் எழுத்தாளர்களின் புத்தகங்களை விமர்சனத்துக்கு இடையில்லாமல் வாங்கி வாசிக்க வைத்தால் அதுதான் அவருக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலி.
விமர்சனத்துக்கு இடமில்லாமல் புத்தகங்கள் வாங்குங்க, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் புத்தகங்கள் வாங்குங்க. எழுத்தாளர் நூலகங்களில் இருந்தால் தலைமுறை கடக்கிறான், அப்படி கடக்க வைங்க. அசோகமித்திரனுடைய புகழ் வாழ்க என்று நுனிநாக்கில் நான் உச்சரிக்க விரும்பவில்லை. அசோகமித்திரன் வாழ்ந்தால், அசோகமித்திரன் நினைக்கப்பட்டால் தமிழ் இலக்கியம் செழுமை வரும். தமிழ் இலக்கியம் செழுமையுற்றால் தமிழ்நாட்டில் மனித வளம் மாண்புறும். இலக்கிய செழுமைக்காகவும் மனிதவள மாண்புக்காகவும் அசோகமித்திரன் இன்னும் நீண்ட நாள் நினைக்கப்படுவார். நன்றி.